கௌசல்யாக்கா, நான் இன்னைக்கு போயிடுவேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க உங்க கோவத்தை யாரு மேல காட்டுவீங்க? நான் போனதுக்கு அப்புறம் உங்க மனசுல இருக்கிற அந்த கசப்பு தன்மை, என் மேல இருக்கிற வெறுப்பு, அதெல்லாமே போயிடுமா? முடியாதுல்ல? கௌசல்யாக்கா, ஒரு விஷயம் தெரியுமா? மத்தவங்களுக்கு வேதனையை ஏற்படுத்தி நம்ம காயத்தை நம்மளால ஆத்திக்க முடியாது. கடவுளே, மீராக்கு இப்போ உங்களுடைய துணை ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. அவ கனவை நிறைவேற்றிக்க அவளோட வீடு, அவளோட ஊரு, அவளோட நாட்டை விட்டு ஒரு அந்நிய நாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க கடவுளே. அவளுக்கு என்னைக்குமே சரியான பாதையை மட்டும் காட்டுங்க கடவுளே. ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாரையும் விட்டுட்டு போறேன் கடவுளே. நான் என்னோட கனவை நிறைவேற்றி அம்மா, அண்ணன், பாட்டி அவங்களுக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா அது வரைக்கும் என் அம்மா, பாட்டி, அண்ணன் எல்லாரையும் நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க. அவங்க என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும். இந்த ஊர்க்காரங்களையும் சுகமாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கோங்க. அண்ணா, இவங்க யாரு? மீரா, இவங்க பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க தீர்த்த யாத்திரை போறாங்க. இவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. வணக்கம். வணக்கம். கடவுள் என் பொண்ணுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். நீ நல்லா இருக்கணுமா? சந்தோஷமாயிரு. கடவுள் நல்ல ஜோடியை உருவாக்கி இருக்காரு. இந்த அண்ணன் தங்கச்சி 2 பேரையும் கடவுள் எந்த குறையும் இல்லாம எப்பவும் சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வச்சிருக்கணும். வணக்கம். வணக்கம். மீரா, லேட் ஆயிட்டு இருக்கு, போலாமா?